வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகத்தில் 7 சென்டிமீட்டரும், தேவாலாவில் 5 சென்டிமீட்டரும், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், நீலகிரி கூடலூர் பஜார் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மேல்கூடலூர், கள்ளக்குறிச்சி அரியலூர் முகாம் பகுதி, நீலகிரி நடுவட்டம், கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், விழுப்புரம் கிடார், நீலகிரி வூட்பிரையர் எஸ்டேட் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சோலையார், நீலகிரி கிளன்மார்கன், செருமுள்ளி, பார்வுட், நாமக்கல் மங்களபுரம், சென்னை மீனம்பாக்கம், மதுரவாயில், கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர், சென்னை முகிலிவாக்கம், பெருங்குடி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி சங்கராபுரம், சேலம் ஏற்காடு, விழுப்புரம் சூரப்பட்டு தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி கடவனூர், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, தஞ்சாவூர், விழுப்புரம் திருவெண்ணெய்நல்லூர், கள்ளக்குறிச்சி அரியலூர், சேலம் டேனிஷ்பேட்டை, தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி, விழுப்புரம் முண்டியப்பாக்கம், கோயம்புத்தூர் சின்கோனா, சென்னை மீனம்பாக்கம், செங்கல்பட்டு மேற்கு தாம்பரம், சென்னை YMCA நந்தனம், விழுப்புரம் மணம்பூண்டி, சென்னை அடையார், விழுப்புரம் முகையூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், அடையார், தஞ்சாவூர் வல்லம், தஞ்சாவூர் நெய்வாசல் தென்பாதி, திருவாரூர் பாண்டவரடி, நீலகிரி அவலாஞ்சி, விழுப்புரம் மரக்காணம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், கள்ளக்குறிச்சி வெங்கூர், தஞ்சாவூர் ஒரத்தநாடு, சென்னை NIOT பள்ளிக்கரணை, வலசரவாக்கம், திருவாரூர் மன்னார்குடி, நீலகிரி மேல் பவானி, சேலம் தம்மம்பட்டி, கோயம்புத்தூர் வால்பாறை PAP, நீலகிரி கோடநாடு, விழுப்புரம் கஞ்சனூர், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி, சென்னை பெருங்குடி, சேலம் சந்தியூர், திருவள்ளூர் பூந்தமல்லி, கள்ளக்குறிச்சி DSCL திருப்பாலப்பந்தல், திருவள்ளூர் பூண்டி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை: இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியே இருந்தது. ஓரிரு இடங்களில் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 32 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும் மற்றும் மலைப்பகுதிகளில் 18 டிகிரியிலிருந்து 25 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 38.6 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. ஈரோடு மற்றும் நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பநிலை 19.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல்: சென்னை, மதுரை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. தூத்துக்குடி, நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. சென்னை மற்றும் கரூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. ஈரோடு, நாகப்பட்டினம் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் -5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 13 முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு: இன்று முதல் 15ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 13ஆம் தேதியன்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு அந்தமான் கடலின் மேற்கு பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று முதல் 13ஆம் தேதி வரை கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள், அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.